ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப், அட்மிஷன் ஹெல்ப் எல்லாமே உங்களுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜூனியர்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுச்சு இப்போ தான் E-Booklet வந்து ரிலீஸ் ஆனதை காலையிலே 6:30 உங்களுக்கு என்ன பண்ணுச்சு இப்போ தான் வீடியோஸ் வந்து உங்களுக்காக போட்டிருந்தோம். இப்போ இந்த E-Bookletஐ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். E-Bookletனால என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரியா? அப்போ இந்த E-Bookletல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முதல் நீங்கள் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இருக்குது. என்னென்ன காலேஜஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, எது கவர்மெண்ட் காலேஜ், எது கவர்மெண்ட் எய்டடு, எது ப்ரைவேட் காலேஜ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் கோடு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ மெக்கானிக்கல் அப்படின்னா என்ன கோர்ஸ் கோடு, எம்இன்னு கொடுத்துருப்பாங்க, சரியா? சிவில் அப்படின்னா என்ன கோர்ஸ் கோடு, இசிஇ அப்படின்னா என்ன கோர்ஸ் கோடு, அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் கமிட்டி, சரியா? இது ரொம்ப முக்கியம். ஏதாவது காலேஜில் வந்து ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒன்றுமே அவங்க பண்ண மாட்டாங்க. சும்மா ஃபீஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான மெயின் கேம்பஸ் நம்ம சொல்லுவோம்ல, அதாவது சிஇஜி கேம்பஸ்ஸு, அதோட கவுன்சிலிங் கோடு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். TNEA கோட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ACT கேம்பஸோட கவுன்சிலிங் கோடு 2, சரியா? இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜோட டீட்டெயில்ஸ், சரியா? அதாவது இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சைடில். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்டிஸ்ட் அண்ட் பிளானிங் இருக்குது பாருங்கள். அது எந்த பேஜில் இருக்குது அப்படின்னா 433வது பேஜில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேம்பஸ்ஸு, சரியா? யூனிவர்சிட்டி கேம்பஸ். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து என்னென்ன இருக்குது, தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சரியா? ஈரோடில் இருக்குது கவர்மெண்ட் காலேஜ். இதோட கவுன்சிலிங் கோடெலாம் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஈரோடு கவர்மெண்ட் காலேஜோட கவுன்சிலிங் கோடு என்னென்னா 2709. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே சார், நாங்கள் இது எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணோம் சொல்லி பார்த்தா பார்த்துக்குறோம், சரியா? வரிசையை நாங்கள் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு விருப்பமான காலேஜ் வந்து நீங்கள் தேர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜஸ் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து நிறையா இருக்குது. இதில் மொத்தமாக E-Bookletல வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த பேஜ் வந்து 497 பேஜ் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி ஈஸியாக நீங்கள் வந்து எப்படி தேடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சர்ச் பாரில் போய், இப்போ சர்ச் பார் அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, சரியா, அந்த சர்ச் பாரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு PSG காலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதோட கவுன்சிலிங் கோடு வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ 2006 அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஏன்னா 2006 வந்து PSGயோட கவுன்சிலிங் கோடு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். 2006ன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாவே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு, அதாவது ஆரம்பத்தில் இருக்க 2006, சரியா? அதாவது எந்த பேஜில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 127வது பேஜில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து உடனே நீங்கள் அந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னா இங்கே மேலே ரைட் சைடு கார்னரில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து 2006 எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போகும், சரியா? இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2006 வந்து எங்கே இருக்குன்னா இங்கே முன்னாடியே இருக்குது. இந்த இது வந்து நமக்கு தேவையில்லை. அடுத்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள், அதுவும் நமக்கு தேவையில்லை. இப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அதாவது PSG காலேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன சொல்லி பார்த்தா ஈஸியாக போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேஜ் நம்பரை கூட வச்சு கூட என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைன் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னென்னா கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜை பற்றி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நேம் ஆஃப் தி பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, எந்த தாலுக்கில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பின்கோடு என்ன, ஃபோன் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, வெப்சைட் என்ன, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நம்பர், அதாவது பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் எந்த பேங்க்கில் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது, கிண்டியில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது, 30 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ், சரியா? காலேஜ் வந்து அட்டானமஸ் காலேஜா இல்லையா அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்டானமஸ் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது, சரியா?
முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் என்னென்ன பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது மொத்தம் இங்கே இந்த காலேஜில் 8 பிரான்ச் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடி, ஏஎம், பிஎம், சிஎஸ்சி, இசி, ஐடி, எம்இ, ஆர்எம்னு கொடுத்துருக்காங்க. சார் இதில் என்ன பிரான்ச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் இதுதான் பேர் என்னென்னா பிரான்ச் கோடு. இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்பிஏ அக்ரிகேட்டட், எம்பிஏ வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எந்த கோர்ஸுக்குமே என்பிஏ வாங்கலை. அதே மாதிரி கோர்ஸ் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு வந்து பார்த்திங்கன்னா 2001 ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த காலேஜ் வந்து கிட்டத்தட்ட 23 வருஷம் என்ன ரன் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா, ஹாஸ்டல் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்குது, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேர்த்துக்குமே இருக்குது. மெஸ்ஸு வந்து என்னென்ன மெஸ் இருக்குது, வெஜ் இருக்குது, நான்வெஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெஸ் பில் எவ்வளோ, மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4500, ரூம் ரெண்ட் வந்து 1000, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து 500. சரியா, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா E-Booklet வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு காலேஜை பற்றியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த E-Bookletோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் நீங்கள் எடுத்து என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அது முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.